போட்டுக்கிட்டாருன்னு போட்டிருக்குது. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். பாடு என்ற அந்த வார்த்தைக்கு கிரேக்க மொழியில் கோலி என்ற பதம் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு அர்த்தம் வியாதி. துக்கங்களை சுமந்தார்னு போட்டிருக்கு, அதுக்கு கிரேக்க மொழியில் மாக்கோப் என்ற பதம் உபயோகிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு அர்த்தம் வேதனை. இப்போ சரியான மொழிபெயர்ப்பு நான் வாசிக்கிறேன். மெய்யாகவே இயேசு நம்முடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வேதனைகளை சிலுவையிலே சுமந்தார். எல்லாரும் வலயத்தை வைத்து சொல்வோம், மெய்யாகவே இயேசு என்னுடைய வியாதிகளை ஏற்றுக்கொண்டு என்னுடைய வேதனையை சிலுவையிலே சுமந்தார். இப்போ பாயிண்ட் என்னன்னா, அவர் சுமந்ததை நாம் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. சப்ஸ்டிடியூஷன் ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. நம்முடைய பிரதிநிதியாக இயேசு அதை செய்தார். அன்பின் மிகுதியினாலே தேவகுமாரனாய் இயேசு உன்னுடைய வியாதிகளை குறித்து அன்றைக்கே 2000 ஆண்டுக்கு முன்பாக அக்கறைப்பட்டு அதுக்கு தீர்வை உண்டாக்குவதற்காக உன்னுடைய பிரதிநிதியாக அதே அருமையானவர்களே தன்னுடைய தலைமையில் அள்ளி போட்டுக்கிட்டாருன்னு போட்டிருக்கு. இப்போ அவர் ஏற்றுக்கொண்டதை நீ ஏற்றுக்கொள்ள அவசியம் கிடையாது, தேவையில்லை. அவர் சுமந்ததை நீ சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. கவனிங்க, இந்த பைபிள் இப்போ என்கிட்ட இருக்குது, இந்த பாப்பாட்டு நான் அதை கொடுக்குறேன். இது வரைக்கும் என்கிட்ட இருந்துச்சு, ஆனால் இப்போ என்கிட்ட இல்லை. ஆனால் இது வரைக்கும் நான் இது சுமந்துட்டே இருந்ததுனால இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் என்ன செய்யுது இருக்குது. அந்த மாதிரி வியாதிகள் அருமையான கொஞ்ச நாள் இருந்துச்சுன்னா நம்மகிட்ட இருக்கிற மாதிரி தான் இருக்குது. மனதில் தியானிக்க வேண்டும்.